தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை உள்ளது. இது அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகும். அங்கு தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 26ஆம் தேதி அங்கு வந்த ஒரு இளைஞன் பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்களை நோக்கி சுட்டான். ஒரு பெண் அதிகாரி இறந்தார். மற்றொருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அவரது நிலையும் சீரியஸாக உள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை பாதுகாப்பு படையினர் சுட்டு பிடித்து கைது செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைதானவனின் பெயர் ரஹமானுல்லா லகான்வால் என தெரியவந்தது. 29 வயதான அந்த இளைஞர் 2021 பைடன் ஆட்சி காலத்தில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து அகதியாக அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தவர். இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 3ஆம் உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வருவோர்களுக்கு தடை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: சுமார் 53 லட்சம் பேர் பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் குடியேறியுள்ளனர். அவர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் நாட்டுப்பற்றுள்ள அமெரிக்கர்களின் பணம் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் நம் மக்களின் உயிரோடு விளையாடுகின்றனர். புலம்பெயர்ந்து நம் நாட்டில் வாழும் ஒருவர் ஆண்டுக்கு $30,000 மட்டுமே சம்பாதிப்பார். ஆனால் அவர் $50,000 வரை நம் நாட்டு சலுகைகளை அனுபவிக்கிறார். இந்த அகதிகளின் சுமை அமெரிக்காவின் சீர்குலைவுக்கு முக்கிய காரணமாகி வருகிறது. தொழில்நுட்ப ரீதியாக நாம் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் நமது குடியேற்ற கொள்கைகள் பல அமெரிக்கர்களின் வாழ்க்கையை சீர்குலைத்துவிட்டது. அவர்களிடமிருந்து அமெரிக்கா முழுமையாக மீண்டு வர வேண்டும். அதற்காக 3ஆம் உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வருபவர்களை தடுப்பேன். கடந்த கால பைடன் ஆட்சியின் சட்டவிரோத குடியேற்ற அனுமதிகளை ரத்து செய்வேன். அமெரிக்கர்கள் அல்லாதவர்களுக்கான அனைத்து சலுகைகள், மானியங்களை முடிவுக்கு கொண்டு வருவேன். நமது பாதுகாப்பு நாகரிகத்துடன் பொருந்தாத எந்த ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்தவரையும் நாடு கடத்துவேன். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதே எனது நோக்கம். அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைப்பது மட்டுமே இந்த பிரச்சினைக்கு முழு தீர்வாக அமையும் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ள 3ஆம் உலக நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான், மியான்மர், புருண்டி, சாட், காங்கோ குடியரசு, கியூபா, ஈக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஹைதி, ஈரான், லாவோஸ், லிபியா, சியரா லியோன், சோமாலியா, சூடான், டோகோ, துர்க்மெனிஸ்தான், வெனிசுலா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன.